மூத்த வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார். நம்ம முதல்ல கேஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி சுமன் ஸ்ரீராமன், இது அமைச்சர்களுக்கு பின்னடைவாக பார்க்கணுமா இல்ல திரும்ப அதே நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களும் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு பின்னடைவுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆன ஒரு மேட்டர், முடிந்து போன ஒரு மேட்டராகத்தான் அவர்கள் கருதி இருப்பார்கள். இப்போ அது திருப்பி திறக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு பின்னடைவு. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இதனால ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்கும் என்று நான் நினைக்கல. ஆனால் சட்ட ரீதியாக இது ஒரு ஆங்கிலத்தில் சொன்னா இது ஒரு ஹெட்டேக். பிகாஸ் திருப்பியும் அந்த ட்ரையல் ஃபுல்லா நடத்தணும் இல்லையா? So அந்த ஆதாரங்கள் வைக்கப்பட்டு they have to face trial now. பட் அதே ஆதாரங்கள் தானே இருக்க போகுது, அதே மாதிரி தானே கேஸ் போகும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல, அதே நீதிமன்றம், அதே லஞ்ச ஒழிப்புத்துறை. இல்ல, அதுதான் இவர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முழு ஜட்ஜ்மெண்ட் படிச்சப்பறம் தான் என்னென்ன காரணங்களின் அடிப்படையில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறதுங்கிறது நம்ம ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் படிச்சப்பறம் தான் தெரியும். ஆனால் அடிப்படையாக இதுல என்ன சிக்கல் என்றால், ஒரு அரசு ஆட்சி காலத்தில் சில ஆதாரங்கள் வைக்கப்பட்டன, அரசு மாறிய பிறகு ஆதாரங்கள் மாறின, ஆதாரங்கள் இல்லை, முன் வைக்கப்பட்ட ஆதாரங்கள் செல்லுபடி ஆகவில்லை அப்படிங்கிற ரீதியானதான் அந்த இஷ்யூவே இருக்கு. சோ இத எப்படி ரீட்ரையல் நடத்தும் போது அது அரசாங்கமின் நீதிமன்றம் எப்படி அணுகும், எந்தெந்த ஆதாரத்தை எடுத்துப்பாங்க, அதனுடைய கன்சிஸ்டன்சி, இது எவ்வளவு வருஷம் இந்த கேஸ் இப்ப ட்ரையல்ங்கிறதுனால இன்னும் 2 மாசத்துல 15 நாள்ல முடிய போறது இல்ல. சோ மேலும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் அதற்கு பிறகு எப்படி இது அணுகப்படும்? இது ஒரு டெம்பரரி செட்பேக் ஆகத்தான் பார்க்க வேண்டும் இரு அமைச்சர்களும். சுமந்த், தினந்தோறும் விசாரிக்கப்படும் அப்படின்ற உத்தரவும் சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படின்னா இது இன்னும் நீண்ட காலம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, அத நம்ம உறுதியா உடனடியாக சொல்ல முடியாது. பட் எப்படியும் உறுதியாக இரு அமைச்சர்களும் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வாங்க. அதுல எனக்கு பர்சனலா எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வாங்க. இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. இப்போ இந்த இது வரதுனால நாளைக்கு இடி தலையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒண்ணு இப்போ வந்துருது. முன்னாடி அது இல்லாமல் இடியால தலையிட முடியாது. இப்போ இடி தலையிடுவார்களா தலையிட மாட்டார்களா அது வேற விஷயம். ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பு ஓபன் ஆகியிருக்கிறது. சோ இந்த 2 சிக்கல், ஒன்று இவர்கள் மேல்முறையீடு உறுதியாக செய்வார்கள், உச்சநீதிமன்றத்துக்கு செல்வார்கள். என்னுடைய எதிர்பார்ப்பு அடுத்த சில நாட்களில் ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்துல இது வரும். சோ அப்போ உச்சநீதிமன்றம் என்ன கூறுகிறார்கள், இத ஸ்டே பண்ண போறாங்களா, இல்ல லெட் த ட்ரையல் ப்ரொசீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்களா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதுல வேற ஏதாவது ஒரு ஏஜென்சி இப்ப கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சோ இந்த 2 விஷயங்கள் தான் இது ஒரு பின்னடைவு. ஆனால் இது ஒரு கன்விக்ஷன் மாதிரி கிடையாது. கோர்ட் இவர்கள் குற்றவாளிகள் என்று கூறவில்லை. சோ அதனால இவர்கள் பொன்முடி கேஸை போன்று நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது ஒரு கன்விக்ஷன். இது கன்விக்ட் ஆகல. அவங்க இவங்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யுங்கள் அப்படின்னு நீங்க முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணது செல்லாது, திருப்பி உங்களை விசாரணை நடத்துங்க, டூ த ட்ரையல் அப்படிங்கிற ஆர்டர் தானே தவிர தங்கம் தென்னரசு அவர்களும் KKSSR அவர்களும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் கூறவில்லை. அதுதான் அடிப்படையா நம்ம பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.